ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். என் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ப்ரோ டாப் 5 அனிமே மூவிஸ்லாம் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாலும், டாப் 5 அப்படின்லாம் எதுவுமே செப்பரேட் பண்ண சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச, அதாவது நான் இது வரைக்கும் நிறைய அனிமே மூவிஸ் பார்த்துருக்கேன். ஸோ எந்தெந்த மூவிலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்ததில் நல்லா இருக்கிற அனிமே மூவிஸ் அப்படிங்கிறத தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மூவிஸ்லாம் சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் இந்த வாழ்க்கையில் நீங்கள் முடியறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமே மூவிஸில் வந்து வாட்ச் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருப்பானுங்க எல்லா மூவிஸுமே. ஒரு அனிமே மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா சோகத்தில் முடியும், ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் முடியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு வந்திருப்பானுங்க. சோகத்தில் முடிகிறதுலாம் நம்மளை ரொம்ப டிப்ரெஷன் கொண்டு போயிடுவானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த அனிமே மூவிஸ்லாம் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே ஆரம்பிச்சிடுறேன். நம்ம நான் எந்த அனிமே மூவி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், அதாவது யுவர் நேம் தாங்க. யுவர் நேம்லாம் அடிச்சுக்கிறவே முடியாது, அந்த அளவுக்கான கதை இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே புரியாத மாதிரி அப்படி ஆரம்பித்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ போக போக கொண்டு போகிற கதையோட சுவாரஸ்யம்னு ஒன்று போகும் பார்த்தீங்களா. அதாவது இந்த டைமை அதாவது எப்படினால இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்க அந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு யுவர் நேம்லாம் நான் 4 டைம்ஸ் இந்த மூவி வாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நான் மட்டும், அப்புறம் என் ஃப்ரெண்டோட, அப்புறம் எங்கள் அண்ணனோட அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே ரெஃபர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி வந்து வாட்ச் பண்ணி பார்த்துருக்கேன் திரும்ப. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹீரோயினும் ஏதாவது சின்ன கதை எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், ஹீரோவும் அவங்களுடைய ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் ஆகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட்டு ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புலையும் அவங்க உடம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா மாறி வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு ஸ்பாயில் பண்ண விரும்பலை. கண்டிப்பாக நம்ம எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யுவர் நேம்ங்கிற மூவியை வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இதோடைய அதாவது இந்த யுவர் நேமோட யூனிவர்ஸும் அப்புறம் வெதரிங் வித் யூ அப்படின்னு ஒரு மூவி இருக்கும், அதோட யூனிவர்ஸும் பார்த்திங்கன்னா ஒன்று தான். ஏன்னா யுவர் நேமில் இருக்கிற அவங்க கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெதரிங் வித் யூனே அப்பியர் இருப்பாங்க. ஸோ வெதரிங் வித் யூ வந்து பார்த்திங்கன்னா சேம் டைரக்டர் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வெதரிங் வித்தியும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சூப்பராகவே இருக்கும். ஸோ யுவர் நேம் அளவுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வெதரிங் வித்தும் பார்த்திங்கன்னா அது நல்லாவே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒன்றான்னு சொல்லிட்டிங்கன்னா ரெண்டுமே கம்பேர் பண்ணோம்னா யுவர் நேமுக்கு வந்து நான் ஒரு 90 கொடுத்தேன்னா, வெதரிங் வித்தியுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80 கொடுத்துருவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெதரிங் வித்தியும் அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். ஸோ நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் வெதரிங் வித்தையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ஸ்மால் கதை அப்படின்னு என்ன எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்லிடுறேன், அந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்ச மணிக்கே இருக்கும். மழை பெய்யறத வந்து பார்த்திங்கன்னா தடுக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சு தண்ணி தேங்கிக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரியான இதாக இருக்கும். ஸோ ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஒரு சின்ன பவர் மாதிரி இருக்கும். அதாவது அவங்க வேண்டுனாங்க, அதாவது ஒரு கோயிலில் போய் வேண்டுனாங்க அப்படின்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா மழை நின்று அந்த இடத்துல வந்து சூரியன் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி வானத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ போய் அந்த இடத்துல போய் காப்பாற்றி வானத்துலேருந்து ஃபால் ஆகிற சீன், ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கடைசியில் அவங்க சந்திச்சுக்கிற சீனு, ஸோ அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மூவியில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். இதுக்கெல்லாம் தமிழ் டப்பு இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் டப்பு இல்லை, ஆனால் யுவர் நேமுக்கு மட்டும் ஃபேன் டப்பு இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது ஃபேன் டப்போடைய சாங்குமே கேட்டிருக்கேன், சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபேன் டப்புன்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜாப்பனீஸில் பார்க்கலாம், இங்கிலீஷில் பார்க்கலாம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக தான் இருக்கும். ஸோ அதே டேரக்டர் சுசுமே அப்படிங்கிற ஒரு அனிமே இருக்குது, இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் இன்னும் பார்க்கல, ஆனால் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ஒரு டைமில் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரிவ்யூ சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் தவிர்த்துனா எனக்கு வந்து இன்னொன்று ரொம்ப, அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 95 ரேட் கொடுப்பாங்க இந்த அனிமே மூவிக்கு. எந்த மூவின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற இந்த அனிமே மூவி வந்து பார்த்திங்கன்னா என்னை ஒரு 2 வீக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் தள்ளி வச்சுருக்கோம். அதாவது இதை பற்றி யோசிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன் போயிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ இம்பேக்டான கதையாக இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன, அதாவது இது வந்து கேள்விப்படாத மாதிரிலாம் இருக்காது, ஒரு சின்ன ஸ்டோரி தான். என்னென்னு பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு பேங்க்ரியஸ் டிசீஸில் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவா. என்ன ப்ரோ ஸ்பாயில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க, ஏன்னா கதை அதாவது சீக்வன்ஸே அவங்க இறந்த மாதிரி தான் காட்டுவானுங்க. ஸோ ஆனால் அவங்க அதை இறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து அவங்களுக்கு இருக்கிற சின்ன பக்கெட் லிஸ்ட், அவங்க விஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு வருவார். ஸோ அவளுடைய விஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வியர்டாக இருக்கும். ஒரு
கேர்ள்ஸ் ஹோட்டலில் போய் பாய்ஸ் ஒருத்தனை கூட்டு போய் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றது, அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேற்றி கொண்டு வருவானுங்க. ஸோ ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்குமே ரொமான்ஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்க இறக்கையில் இந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தா எப்படியாவது இவளை காப்பாற்றிட மாட்டீங்களடா, அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் அமையும் எனக்கெலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு இதயம் பலமற்றவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்க்காதீங்க. நான் ஒரு அதாவது எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும் ப்ரோ, நான் அதெல்லாம் வாட்ச் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ண வேண்டிய ஒரு அனிமே மூவி வந்து பார்த்திங்கன்னா ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேங்க்ரியாஸ். ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள். வாட்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய அனிமேஸ் இருக்குது. சைலண்ட் வாய்ஸ் அப்படிங்கிற இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே சூப்பராக இருக்குங்க. எனக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டிங் கொடுத்தோன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அபோவ் 60க்கு மேலே தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எல்லாமே தாறுமாறாக இருக்கும். அனிமே மூவிஸில் பார்க்கட்டு போனேன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு கொண்டு போயிருப்பானுங்க. சைலண்ட் வாய்ஸ் அதோட ஸ்மால் ஸ்டோரி எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா எல்லாருமே புள்ளி பண்ணிக்கிட்டு, அதாவது கலாய்ச்சிக்கிட்டு, சின்ன வயசுலேருந்து எல்லோரும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பான். அந்த டைமில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூல்லேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பா. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காது கேட்காது. அவளையும் போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க. ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ கூட ரொம்ப சண்டை முத்தி போய் அவளுடைய இதெல்லாம் காணாமல் போயிடும். ஒரு இதெல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவரை வேறு ஸ்கூலுக்கு மாற்றிடுவானுங்க. ஸோ அவள் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொல்லி அவனையும் தனிமைப்படுத்திடுவாங்க. ஸோ அவனையும் ரொம்ப கலாய்க்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அதாவது கர்மா அப்படிங்கிற ஒன்று வரும் பார்த்திங்களா, அது ஹீரோவுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைமில் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹீரோயினை சந்திக்கும் போது அவங்க கூட பேசுகிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கதையாக இருக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் சைலண்ட் வாய்ஸும் அப்படிங்கிற இந்த இதுவும் செக் பண்ணி பாருங்கள். மூவிஸில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சைலண்ட் வாய்ஸுமே ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ப்ரிஃபரன்ஸில். ஏன்னா அதுவுமே சூப்பராக தான் இருக்கும். அது நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமே மூவி வந்து பார்த்திங்கன்னா ஹட்டோரு நோ மோரிஇ அப்படிங்கிற இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் டப்லாம் கிடையாது, ஜாப்பனீஸ் டப் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணி பாருங்கள். 45 மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியானது தான். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான கதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போனா ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்து, அதாவது அவங்க சம்மர் ஹாலிடேஸ்க்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு வருவாங்க. ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே போய் தொலைஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா வழிகாட்டி வெளியே அனுப்புவான். ஸோ ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நடக்கிற பாண்டு அப்படிங்கிறதான் இருக்கும். ஸோ 6 வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவள் ஒரு அடல்ட் ஆகிற இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து டெய்லியும் அதை ஊருக்கு எப்பப்போலாம் சம்மர் டைம்ஸ் வருதோ அவங்க கூட பேசி பழகி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு திருவிழாவுக்கு போவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த ஹட்டோரு நோ மோரிஇ அப்படிங்கிற இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நானுமே பார்த்துருக்கேன், இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன அனிமே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா த டனல் டு சம்மர் தி எக்ஸிஸ் டு கோ. இந்த அனிமே மூவிஸும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வாட்ச் பண்ணி பார்க்கணும். இதுவுமே ஒரு லவ் ஒன். அதை நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லவ் மூவி தான். நான் எதுவும் ஆக்ஷன் மூவிஸ்லாம் எதுவும் சொல்லலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ்வை பேஸ் பண்ணி போகிறது தான். ஃபீலான ஒரு அனிமேஸ், அதாவது ஒரு பாசிட்டிவாகவும் முடியவும் வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவாகவும் முடியவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இந்த அனிமேக்கு நான் எது பாசிட்டிவாக நெகட்டிவ்லாம் சொல்ல விரும்பல. நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள். டனல், அதாவது ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சி இறந்துருப்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாங்காய் வரைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இப்படி சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் கதையாக வருமே. ஸோ ஒரு 2 பேருமே ஒரு டனல் கண்டுபிடிப்பாங்க. அந்த டனலுக்குள்ளே போனோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு வந்து டனலுக்குள்ளே இருக்கிற டைமும் டனலை விட்டு வெளியில் இருக்கிற டைமும் வந்து பார்த்திங்கன்னா வேறையாக இருக்கும். அந்த டனலுக்குள்ளே நம்ம 1 மணி நேரம் இருந்தோம்னா வெளியில் ஒரு 1 இயர் கூட போயிருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் இருக்கும். ஸோ 2 பேரும் உள்ளக்கு போய் மாற்றி வெளியே வந்து ஸோ கடைசியில் வந்து அவங்களுடைய காதல் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். ஸோ அதையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக எந்த அனிமே மூவி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டு எவ்ரி யூ டூ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டு மீ. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் மூவி தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்டாக இருக்கும். அதாவது ஹீரோ வந்து அவங்க சின்ன வயசில் அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அப்பா கூட லைஃப்பில் போயிருந்தால் அவனு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் டு மீங்கிற ஒரு மூவி. அதுவே அவங்க அம்மா கூட போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதான் டு எவ்ரி யூங்கிற மூவி. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டு எவ்ரி யூலியோட விட
2 வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக எனக்கு பிடிச்சிருந்துருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2மே வாட்ச் பண்ணி பாருங்கள். 2மே ஒரே மூவி தான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கை பயணம் வந்து எப்படி மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் 2மே வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்டிவோடைய மூவி தான். இதுவுமே வந்து 2மே கனெக்ட் ஆகக்கூடிய மூவி தான். உங்கள் வாழ்க்கையில் 2மே கனெக்ட் ஆகிருக்குமே. ஸோ 2 மூவியுமே வாட்ச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மூவியும் வந்து பார்த்திங்கன்னா சேம் மூவி தான். ஸோ டு எவ்ரி யூ அடுத்து டு மீ இது 2யும் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் எது ப்ரோ பார்க்கணும், டு எவ்ரி யூ பார்க்கணுமா, டு மீயை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2யுமே நீங்கள் எதை வேணால் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எந்த கதையை பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து புரிய போகிறது ஒரே கதை தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட போனால் ஒரு கதை வந்திருக்கும், அவங்க அம்மா கூட போனால் ஒரு கதை வந்திருக்கும். ஆனால் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேரியன்ட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வேறு அவங்கவுங்க உலகத்துலேயே மாறி போயிருப்பாங்க. ஸோ அதுவும் நடக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலும் கதை புரிய தான் போகுது. ஆனால் என் சஜஷன் படி எதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா 2 மீலேருந்தே பார்த்தா எனக்கு ஒரு நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ நீங்கள் டு எவ்ரி ஒன் யூலேருந்து கூட பார்க்கலாம். ஆனால் 2 மீலேருந்து பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் புரியும், கதை டீப்பாக புரியும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன். ஸோ 2 மூவி வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பபுள்னு ஒரு மூவி இருக்குது. இது நான் வாட்ச் பண்ணி பார்க்கல. பபுள் சுசுமே இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ஃபேமஸான அனிமே தான், மூவி தான். ஆனால் கண்டிப்பான முறையில் இதையும் நான் சொன்ன எல்லா மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் டச்சிங்கான மூவிஸாக தான் இருக்குது எல்லா மூவியுமே. கண்டிப்பான முறையில் நீங்கள் பார்க்க வேண்டிய மூவிஸில் எடுத்து வச்சிட்டிங்க, பக்கெட் லிஸ்ட்டு போட்டு வச்சுருங்க, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா என் பக்கெட் லிஸ்ட்டில் படி பார்த்திங்கன்னா இந்த மூவிஸ்லாம் இருக்குது. கண்டிப்பான முறையில் நீங்கள் எல்லா மூவியும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இத்துடன் உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.